ஓகே. ஸோ இது நம்மளோட ஜேடிஓ கிளாஸ்ல 4th கிளாஸ், சரிங்களா? 4th லெக்சர். ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது பேசிஸில் கொஷின் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் லைட்டாக கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஃபார் ஒர்க்ஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த குவான்டிட்டி சர்வே எஸ்டிமேஷன்ல இருக்கிறவங்க என்னைக்குமே வந்து என்னன்னா இந்த டேட்டான்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலா அந்த காஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியலோடைய காஸ்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்தானே மார்க்கெட் ரேட்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு இந்த மாதம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த மாதம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரேட் வந்து வேரி ஆகும், சரியா? இப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா 2 பேர் அட்மிட் ஆகணும். எஸ், ஓகே, சரியா? அப்போ இந்த டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டாண்டர்ட் டேட்டா புக், சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டேட்டா புக் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே கொடுத்துரும், சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுடைய பிடபிள்யூடியா இருக்கட்டும், இல்லை சிபிடபிள்யூடியா இருக்கட்டும், ஸோ நம்மளோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன வச்சிருவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய என்னது அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் கிவ்ஸ் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் ரெக்யூர்ட் ஃபார் ஆல் ஐட்டம் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ என்னது அப்படின்னா எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளோ லேபர் தேவைப்படும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைல் ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு எவ்வளோ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைல் ரிக் மெஷின் சொல்லுவாங்க, சரிங்களா? ரிக் மெஷின் சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன இந்த பைல் ஹோலை கிரியேட் பண்ணக்கூடியது, சரியா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் அந்த பைல் ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க, லைனர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைலோடைய டயாக்கு என்ன பண்ணிடுவோம், வெல்டிங் பண்ணி அதை கிரவுண்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிரவுண்ட் லெவல்னு வைங்களேன். ஸோ இந்த டயாமீட்டருக்கு என்ன பண்ணுவோம்னா எனக்கு லைனர் ஷீட்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய மைல்டு ஸ்டீல் ஷீட்டை அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே ரிக் மிஷினை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உள்ள சாயில ஃபுல்லாக என்ன பண்ண வெளியே எடுப்பாங்க. ஸோ அப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுது, பெரிய மிஷின் தேவைப்படுது, ஸோ ரிக் மிஷின், ஸோ அதே மாதிரி இந்த லைனர் சப்போர்ட்டிங் ஷீட்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ரெக்யூர்ட், அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய புக்கு தான் என்னது ஸ்டாண்டர்ட் டேட்டா புக், சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்சர்வ்டு டேட்டானா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அதனாலதான் பேரு ஸ்டாண்டர்ட் டேட்டா புக். ஸ்டாண்டர்டா எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடிய என்னது மெயின் கேட்டகரிஸ்லாம் இண்டிகேட் பண்ணிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் ஒர்க்குக்கு 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். அப்போ எங்க பில்டிங் பண்ணாலும் எனக்கு 1 மீட்டர் கியூப் வச்சு கால்குலேட் பண்ணிடலாம் எத்தனை மீட்டர் கியூப் பிரிக் ஒர்க் வருது. ஸோ என்னது 1 மீட்டர் கியூபுக்கு 500 நம்பர்ஸ். உதாரணத்துக்கு எனக்கு 27 மீட்டர் கியூப் தேவைப்படுது அப்படின்னா 27 × 500 போட்டு எடுத்துட்டு போயிடணும். அப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் டேட்டா என்னது 1 மீட்டர் கியூபுக்கு 500 நம்பர்ஸ் பிரிக்குங்கிறது ஸ்டாண்டர்ட் டேட்டா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஜென்ரலாக காமனாக எல்லா ஃபீல்ட்லையுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக உள்ளதுன்னா டேட்டா புக்கில் என்ட்ரி பண்ணி வச்சிருப்பாங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டேட்டா புக். ஸோ அதுல எல்லாம் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேர் கேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாமே வந்து என்ன டாக் லெக்கடு ஷேப்பு, சரிங்களா, எல் ஷேப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் திடீர்னு ஒரு சில பில்டிங்ல வந்து என்ன பண்றாங்க, அதாவது சர்க்குலர் ஷேப்ல பண்றாங்க. ஸோ அப்போ என்னது இங்கே அந்த டேட்டா வேரியபிள். இப்போ சர்க்குலர்ல ஒரு ஸ்டேர் கேஸ் பண்ணும்போது அது வந்து என்னது அதனுடைய அந்த ரைஸு த்ரெட்டு அப்புறம் அந்த ஆங்கிள் ஆஃப் சர்க்குலன்ஸ், ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸ்லோப் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்கில் கிடைக்காது. ஏன்னா அது நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ ஏன்னா இது ஸ்பெஷல் கேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்னது நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ்டு ஃப்ரம் தி அனதர் சோர்சஸ், தட் இஸ் அப்சர்வ்டு டேட்டா, சரியா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஃபால் சீலிங் வித் தெர்மாகோல், ஃபால் சீலிங் வித் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஃபால் சீலிங் பண்ணுறதுலாம் வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்கில் இருக்காது.
இப்போ ஃபால்ஸ் சீலிங்கும் போது நம்பர் ஆஃப் டிசைனேஷன்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்கும். ஸோ இப்போ எது மாதிரி நமக்கு அடாப்ட் ஆகுதோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்மளே அப்சர்வ் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்கு, அப்சர்வ் டேட்டா, ஸோ 2 கேஸ். அப்புறம் ஒரு சில அந்த டெர்மினாலஜி சொல்கிறாங்க சரிங்களா. டாஸ்க் ஒர்க். ஸோ டாஸ்க் ஒர்க் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதான் அதாவது ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் சரிங்களா, குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் டன் பை எ லேபர். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ பெர் டேக்கு 8 hours தான் டியூட்டி டைம் ஆஸ் பர் ஜென்ரல் சரிங்களா. பட் 8 hoursலாம் கிடையாது, அதிகமாக தான் ஒர்க் வாங்குவாங்க. பட் என்னது ஆஸ் பர் ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட் என்னது 8 hoursக்கு ஒரு நார்மல் கண்டிஷனில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கை ஒரு லேபர் கம்ப்ளீட் பண்ணணும், தட் ஒர்க் இஸ் கால்ட் அஸ் டாஸ்க் ஒர்க் சரியா. ஒரு லேபர் ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண சூழ்நிலையில எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் டாஸ்க் ஒர்க். டாஸ்க் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பேசுவாங்க சரிங்களா. இவங்க டாஸ்க் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொருத்தனும் அவன் அவன் வந்து அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு டாஸ்க் ஒர்க். கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுல யாரெல்லாம் டீவியேஷன்ல இருக்கான், எந்த டீம் டீவியேஷன், எந்த லேபரோட ஃபோர்ஸ் வந்து டீவியேஷன்ல இருக்கு, அந்த ஃபோர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் அப்படி டிலே ஆகுது, என்ன பிரச்சனை, டாஸ்க் ஒர்க்கே நீங்க கம்ப்ளீட் பண்ணலையே, ஒரு நாளைக்கு மினிமம் உங்களை கம்ப்ளீட் பண்ணணுமே, அதுவே நீங்க கம்ப்ளீட் உங்க டாஸ்கே கம்ப்ளீட் பண்ணலையே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, என்கொயர் பண்ணி அவங்கள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா பண்றதுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ டேட்டாங்கிறது ஒன்றும் கிடையாது, அதுதான் சரிங்களா. அதாவது காஸ்ட் ஆஃப் யூனிட் ஐட்டம் ஒர்க் என்ன சொல்றாங்க, ஃபைண்டிங் தி காஸ்ட் ஆஃப் யூனிட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் இன்வால்வ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அட் எ பர்டிகுலர் சைட். ஸோ இதுதான் டேட்டா. நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன், டேட்டா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதை தான் புக்கில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா டேட்டா புக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டர்டாக உள்ளதுனால ஸ்டாண்டர்ட் டேட்டா புக்குன்னு சொல்லி சொல்லுவோம். டேட்டானா ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒர்க்குக்கும் எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ காஸ்ட் ஆஸ் பர் ரன்னிங் கண்டிஷனா, ஆஸ் பர் பர்சன்ட், இப்படிங்கிறது தான் டேட்டா. சப் டேட்டாங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா மைனர் ஐட்டம்ஸ். இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்சர்வ்டு டேட்டா புக்கில் என்ன பண்ணிடுவாங்க, அப்சர்வ்டு கேசஸ்ல இதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க சரியா. ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, இன் ஸ்டாண்டர்ட் டேட்டா புக் காஸ்ட் ஆஃப் செர்டன் மைனர் ஐட்டம்ஸ் ஆர் நாட் கிவன் டைரக்ட்லி சரிங்களா. ஸோ இதை டைரக்டா என்ன பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேசஸ் தான் என்னன்னா சப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க சிமெண்ட் மோட்டார். ஸோ சிமெண்ட் மோட்டார் 1:4 அப்படிங்கிற என்ன அப்படின்னா மைனர் ஐட்டம் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மெயின் டேட்டா. ஸோ மெயின் டேட்டானா நமக்கு தெரியும் மேஜர் ஒர்க்கு, சப் டேட்டானா மைனர் ஒர்க், இவ்வளோ தான், வேற எதுவுமே கிடையாது சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, பர்டிகுலர் ஐட்டம் ஆஃப் ஒர்க் இன்வால்விங் மெனி சப் டேட்டா சரிங்களா. நிறைய சப் டேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதுல நம்ம கன்சிடரேஷன் பண்ணி கன்சர்ன் பண்ணி நம்ம எடுக்கக்கூடியதுதான் மெயின் டேட்டா அப்படின்னா எல்லா சப்பையும் இன்வால்வ் பண்ணி எல்லா சப்பையும் அலோகேட் பண்ணி ஸோ எல்லா சப்புக்கும் எவ்வளோ ஆகுதுங்கிறத மொத்தமா ஒரு ஒர்க்கு பாரு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் இருக்கு. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு ஸ்டீல் வைப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மேஷன், அதாவது ஃபார்ம் ஒர்க் வைப்பாங்க, சுற்றி என்ன பண்ணுவாங்க மரக்கட்டை அடிப்பாங்க சரியா. இதுக்கப்புறம் அது கவர் பிளாக் வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் காங்கிரீட் போர் பண்ணணும். இப்போ காங்கிரீட் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ராட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ செக்கிங் பண்ணி ஸ்பேசிங்லாம் எப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவாங்க. கவர்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆயிருக்கா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரீட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ கியூசி டீமுக்கு சொல்லுவாங்க. இப்போ கியூசி டீம்ல என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணி காங்கிரீட்டை லோட் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க ரெடிமிக்ஸ் காங்கிரீட்ல. ஸோ இப்போ அது வரும். ஸோ அது வரும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, கியூசி டீமுக்குள்ள என்ன ரேஷியோ, என்ன மிக்ஸு, என்ன கிரேடு எல்லாமே என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் ஒவ்வொன்றுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் பிளாஸ்டரிங் அப்படின்னு வருது. இப்போ பிளாஸ்டரிங் வரும்போது என்ன ஆயிரும், பிளாஸ்டரிங்ல என்ன சிமெண்ட் யூஸ் பண்றோம், என்ன குவாலிட்டி ஆஃப் சிமெண்ட் சரிங்களா, எவ்வளோ கேஜி அது போடணும், இது எல்லாமே டேட்டா புக்ல இருக்கும் சரியா. ஸோ அப்போ இதுல சப் டேட்டாங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா மெயின் டேட்டா அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப்
கலெக்ஷன் ஆஃப் மேஜர் ஐட்டம் ஆஃப் ஒர்க். ஸோ அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மெயின் டேட்டான்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்க, பிரிக் ஒர்க். சரிங்களா? ஸோ பிரிக் ஒர்க்கு நல்லா கவனிச்சிங்க, சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல 1:5 யூஸ் பண்றாங்க. இப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொன்னா என்னது, மெயின் டேட்டா. ஸோ நமக்கு மெயின் டேட்டா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆஸ் இன் ஜென்ரலா நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை மொத்தம் மேஜர் ஐட்டம் ஆஃப் ஒர்க், பிரிக் ஒர்க்கு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு பிளாஸ்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? ஃபைனலா ஒன்று அதுக்கு முன்னாடி ஃபைனல், ப்ரீவியஸ் ஃபைனல். சரியா? ஸோ லீட் ஸ்டேட்மெண்ட். லீடு ஸ்டேட்மெண்ட்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் லீடு அப்படின்னாலே லீடு எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கன்வே பண்றவங்க. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், ஸோ ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ஸோ அதை ஹேண்டில் பண்றவங்க. ஸோ அப்புறம் என்னது, யூஸ்டு ஃபார் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் வேரியஸ் ஐட்டம் ஆஃப் ஒர்க். ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு சொன்னா இந்த எல்லா காஸ்ட்டுமே அடங்கின சீட்டு தான் லீடு ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. லீடு சீட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்லாம் லாக் சீட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, லாக் சீட்டுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே அடங்கிடும். டோட்டலா என்னது, அந்த ஒர்க்கை லீடு பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா காஸ்ட்டுமே அடங்கிடும். அதனாலதான் என்னது, அடிஷன் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், காஸ்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் வித் ஹேண்ட்லிங் சார்ஜ் எல்லாமே இதுல என்ன அடங்கி. இதான் வந்து என்ன அப்படின்னா லீட் ஸ்டேட். லீட் ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம். இது அப்படியே கண்டென்ட் தியரியை கொடுத்துட்டு என்னதுன்னு கேட்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்னது, அதாவது ஸ்டேட் த டூ ஹெட்ஸ் அண்டர் அனலிசிஸ் ஆஃப் ரேட். அதாவது ஒரு ரேட் அனலிசிஸ் பண்ணும்போது நான் ரெண்டு 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 தான் எனக்கு முக்கியமான, அதான் ஹெட்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பிரான்ச் தான் முக்கியம், ரெண்டு டைப் தான் முக்கியம். ஒன்று மெட்டீரியலு, இன்னொன்று லேபர். இப்போ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குவான்டிட்டி, அதனுடைய காஸ்ட் எவ்வளோ. லேபரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் லேபர்ஸ், அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் என்னது, அவங்களுக்கு சேலரி எவ்வளோ. ஸோ இப்படிங்கிறது தான் என்னது முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல எடுத்துருவேன். சரியா? டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ல வந்து நம்ம ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் சரிங்களா அப்படி படித்தோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா. ஸோ டெக்னிக்கல் ரிப்போர்ட், ஸோ அப்புறம் வந்து என்னது, இந்த மாதிரி ஒரு 5 கேஸ் படித்தோம் அப்படி தானே. ஃபீசிபிலிட்டி, அப்புறம் வந்து என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஸோ அப்புறம் வந்து என்னது டெக்னிக்கலு, ஸோ சாங்ஷன் ரிப்போர்ட், ஸோ இந்த மாதிரிலாம் என்னது சம் ரிப்போர்ட்லாம் நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்னா என்ன அப்படிங்கலாம் தனித்தனியாக படித்தோம். ஃபீசிபிலிட்டினா வந்து என்னது ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி சர்வே பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னது ப்ராஜெக்ட் அலோகேஷன் பண்ணுறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு, வித் எம்பாக்மெண்ட் என்னது என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்டோடு சேர்த்து நான் ரிப்போர்ட் டீட்டெயில்டாக சப்மிட் பண்ணணும். அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டீம் போகும். அப்போ டெக்னிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ், ஸோ அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இப்படிலாம் பார்த்து இப்போ இந்த ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து என்னது ஒன்று, அதுதான் சொல்கிறாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் ஒரு ஒர்க்கை பற்றி கம்ப்ளீட்டாக நான் டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்டை கொடுக்க தான் ரிப்போர்ட் ரைட்டிங். சரி, இதான் பாயிண்டாக சொல்லியிருப்பாங்க. இது கொஸ்டின் வராது, அதனால இதெல்லாம் பற்றி வரி பண்ணிட்டாங்க. சரிங்க? ஸோ முக்கியமாக வந்து ரிப்போர்ட்டில் வந்து என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் எதுக்காண்டி அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக என்னென்ன ஒர்க்கு, சரிங்களா, அது எவ்வளோ டைமில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம், ஸோ எவ்வளோ அமௌண்ட்டில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தரோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்க என்ன அப்படின்னா, ஸோ மெயினாக இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல், ஸோ ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேஸ். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸு, சரிங்களா, இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணுறதுக்கான. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப்போர்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் இது என்ன மெத்தடாலஜியில் இருக்கும், பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ரெகுலர் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்னா இதெல்லாம் ஆக்சுவலாக டெய்லி பேசிஸில் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஏஇயாக இருக்கட்டும், சைட்டு எக்ஸிக்யூஷனில் இருக்கக்கூடிய ஏஇயாக இருக்கட்டும், அது ஹைவேஸாக இருக்கட்டும், இல்லை பிடபிள்யூடியாக இருக்கட்டும், ஸோ இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ரிப்போர்ட் அப்டேட்டிங்லேயே இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் யாரும் கொடுத்துருவாங்க, ப்ரைவேட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ப்ரைவேட்டு தான் பண்ண போகிறாங்க. இப்போ பிரிட்ஜோ இல்லை ஒரு ஒர்க்கோ ப்ரைவேட் தான் பண்ண போகிறாங்க. நம்ம ஒன்லி மெயின்டெனன்ஸ் தான்.
நம்ம ஒன்று என்னது மெயின்டெனன்ஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ரிப்போர்ட் மொத்தம் தான் நம்மளோட சுப்பீரியர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது என்னது இங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஜென்ரல் ஆஸ் இன் ஜென்ரல் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டிஎல்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெய்லி லேபர் ரிப்போர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே எவ்வளோ நம்பர் ஆஃப் லேபர்ஸ் என்னென்ன ஒர்க்குக்கு அலகேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன லேபர் வந்து எங்கெங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ ஒரு பில்டிங் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஃபவுண்டேஷனுடைய ஷட்டர் ஃபார்மேஷனுக்கு ஷட்டரிங் பண்றதுக்கு மட்டும் ஒரு 10 லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து என்னது காலமுக்கு வந்து ஸ்டீல் கட்டிங் அண்ட் பெண்டிங் ஆண்டி இத்தனை நம்பர் ஆஃப் லேபர்ஸ் 5 நம்பர்ஸ் ஆஃப் லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க டிஎல்ஆர், டெய்லி லேபர் ரிப்போர்ட். எவ்வளவு லேபர் ஒர்க் பண்றாங்க, என்னென்ன ஒர்க் இப்படிங்கிறது டெய்லி லேபர். ஸோ இதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க என்னன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்லுவாங்கன்னா டிபிஆர்னு சொல்லி சொல்லுவாங்க, டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். டிஎல்ஆர் டிபிஆர்னு சொல்லி சொல்லுவாங்க, டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா என்ன, இன்னைக்கு என்னென்ன ஒர்க்லாம் நடந்தது, ஸோ என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, திஸ் மச் கியூமக் ஆஃப் காங்கிரீட் வி ஆர் கம்ப்ளீட்டட். ஸோ அப்படிங்கிறது என்னது ஃபார் ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி இப்போ ஃபவுண்டேஷன் F1 F2 இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டெய்லி ப்ராக்ரஸ் என்னென்ன இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னது ஒரு 2 காலமுக்கு நாங்கள் ஷட்டரிங் பண்ணியிருக்கோம், ஸோ ஷட்டரிங் கம்ப்ளீட்டட். ஸோ அப்படி இல்லை 2 காலம் ஷட்டரிங் ஒர்க் ரன்னிங்ல இருக்கு, ஸோ ஷட்டரிங் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ இதை இண்டிகேட் பண்றது தான் பீரியாடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து டெய்லி கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம்னா நம்மளோட சுப்பீரியருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கும். டெய்லி லேபர் ரிப்போர்ட், அப்புறம் டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அதே மாதிரி என்னன்னா குமுலேட்டிவ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் ரிப்போர்ட்னா இது வரைக்கும் என்னென்ன ஒர்க்கு டெய்லி ஆஸ் பர் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிட்டே வருது குமுலேட்டிவ் மேனர்ல சொல்லிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் அப்படின்னா பிரிட்ஜில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பியர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ என்னது இன்னைக்கு 2 பியர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, அடுத்த நாள் அந்த அடுத்த நாள்ல ஒரு பியர் கம்ப்ளீட் ஆயிருன்னா இன்னைக்கு 3 பியர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்படி பியர்ஸுங்கிறது என்னது 3 அவுட் ஆஃப் 20, 4 அவுட் ஆஃப் 20, 5 அவுட் ஆஃப் இப்படி அப்டேட் பண்ணிட்டு சரியா. ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் என்னது பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஸோ இது நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து என்னது இதெல்லாம் ஜென்ரலாக உள்ளது. என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியணும். ஸோ அதெல்லாம் ரிப்போர்ட்ல இண்டிகேட் பண்ணியிருப்பான், எக்ஸாக்டா எங்க இருக்கு, சைட் பிளான், டோப்போ பிளான் எல்லாமே வச்சிருப்பாங்க சரியா. ஸோ அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க், டைப் ஆஃப் ஒர்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இந்த பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கம்ப்ளீட்டா என்னது டாப் டு பாட்டம் எல்லா ரிப்போர்ட்டுமே அடங்கிடும். ஸோ நம்ம வந்து நம்மளோட சுப்பீரியருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எல்லா இதுவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ஒர்க்கு நடக்கும்போது இருக்கும், ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் எக்ஸிகியூஷன் இருக்கும், அடுத்த ஸ்டேஜ் எக்ஸிகியூஷன் இருக்கும், ஆஃப்டர் எக்ஸிகியூஷனுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட்டா என்னதுன்னா சொல்லுவாங்க, அதாவது இன்ஸ்பெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க, இல்லை கமிஷனிங் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து கமிஷனிங் வர வரைக்குமே நம்ம என்னன்னா அப் டு டேட்ல தான் இருக்கும் சுப்பீரியர்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா சரிங்களா நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, டைப் ஆஃப் ஒர்க்கு இதெல்லாம் ரிப்போர்ட்ல என்னைக்குமே இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ டைம்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரியா இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி, ஸோ அதில் ஃபினான்ஷியலா நமக்கு நம்மளுடைய அத்தாரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ரிப்போர்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ ரிப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், ரிப்போர்ட்டோடு சேர்த்து அட்டாச்சாக என்ன இருக்கும் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் ரேட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் லேபர். ஸோ லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சம் குட் ஸ்கில்டு லேபர் இருப்பாங்க, அவங்களுக்கு பெர் டேக்கு இவ்வளோன்னு இருக்கும். அதை விட என்னது நம்ம ஹெல்ப்பர்ஸாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் பேர் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. டீட்டெயில் டே அப்ராக்ஸ் எஸ்டிமேட் எல்லாமே உள்ள வந்துடும் சரிங்களா. ரிப்போர்ட் அப்படின்னாலே கம்ப்ளீட் டாப் டு பாட்டம் இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படிதாங்க. ஸோ மெட்டீரியல் அக்கமணி தான் ரிப்போர்ட்டோடு வேற என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட், ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்ட்ரக்சரோட டிசைனு, அப்புறம் கால்குலேஷன் டீட்டெயிலு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட்டு, நேம் ஆஃப் டோர் எல்லாமே வந்துடும். ரிப்போர்ட் அப்படின்னாலே எல்லாமே வந்துடும் சரிங்களா. ஸோ ரிப்போர்ட்டுக்குள்ள தான் டீட்டெயில் எஸ்டிமேட்டும் இருக்கும் என்னது, அப்புறம் வந்து என்னது அப்ட்ராக்டும் இருக்கும், டோட்டல் காஸ்ட்டும் இருக்கும், கால்குலேஷன் டிசைனும் இருக்கும், டிசைனும் இருக்கும் சரிங்களா, மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், லேபர் டீட்டெயில் இருக்கும், எல்லாமே இருக்கும் சரியா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேல்யூவேஷன். ஸோ இந்த வேல்யூவேஷன்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூவேஷனே வந்து என்னது இதுக்குன்னே வந்து என்னது வேல்யூவேஷன் பண்றதுக்குன்னே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில இன்ஜினியர்ஸ்லாம் வச்சிருப்பான். எதுக்கு அப்படின்னு சொன்னா என்னது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்,
ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஒரு டிராயிங் போட்டு அது கம்ப்ளீட்டாக ஒரு எஸ்டிமேஷன் கிரியேட் பண்ணி ஸோ இதான் எங்களோட பிளான். ஸோ அதுக்கு இவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது, இதான் எங்களோட என்டையர் என்னது ஒர்க் ப்ராக்ரஸ் சொல்லிட்டு ப்ராக்ரஸோட ரிப்போர்ட்டை நம்ம என்னது சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணிட்டு இது எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ல கொடுப்பாங்க. ஸோ பேங்க்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க. ஸோ அதுக்கு இவ்வளோ வேல்யூ, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி என்னது பேங்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க தைரியமாக கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா சரி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா, அப்போ பண்ணும்போது ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு காசு தரலன்னா கூட என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். சரி அந்த ப்ராஜெக்டை இவங்க எடுத்துக்கலாம். ஒன்று இந்த மாதிரி டீல் பேசுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்குமே இது கம்பல்சரியாக இருக்கும். அதான் பத்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கவர்மெண்டோடைய அரசு நிலுவை பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்டோடைய என்னது பாண்ட்ஸ், ஒரு சில பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்து வச்சுருவாங்க. சரியா, இப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன இருக்கும்னா சரியா. ஸோ இப்போ வேல்யூவேஷனுங்கிறது நமக்கு தெரியும் என்னது ப்ரெசண்டா இப்போ ஒரு பில்டிங்கோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகும் இந்த மார்க்கெட். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்ல ஒரு பில்டிங்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அட் தி ப்ரெசன்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத அதனுடைய வேல்யூ ஆஃப் காஸ்ட்டை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவேஷன் சொல்லி சரியா. ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு தெரியும் வேல்யூவேஷன் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பேசிக், இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஜென்ரலாக ஓவராலாக தெரிஞ்சுக்கணும். சும்மா பேசிக்காக ஒரு சில கொஸ்டின், ஏன்னா டிப்ளமோங்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க ரொம்ப ஒரு க்ரூடு தீரி கூட ஒரு என்னமோ தெரியாத ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயத்த கூட ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிடும். ஸோ அப்போ இது எதெல்லாம் பேஸ் பண்ணதுன்னா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணுது, லொக்கேஷன், டியூரபிலிட்டி, சைஸு, ஷேப்பு, சரி அப்போ ரோட் ப்ராஜெக்டாக இருந்தால் வித் ஆஃப் ரோடு, இப்போ எல்லாத்தையுமே பேஸ் பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரண்டேஜ், இப்போ ஃப்ரண்டேஜ்னா அந்த முன்னாடி இடம் விடுறது. அப்புறம் டைப்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ், ஸோ அது நமக்கு தெரியும். பில்டிங் மெட்டீரியல்ஸில் டிபெண்ட் பண்ணி தான் வேல்யூ மாறும். அப்படிதானே, என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறும் சரிங்களா. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்னது ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான், அதான் சொல்றாங்க பிளிந்து ரொம்ப முக்கியமானது, ஹைட் ஆஃப் பிளிந்த் சரிங்களா. ஹைட் ஆஃப் பிளிந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ராஜெக்டோடைய ஹைட் ஆஃப் பிளிந்த் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, என்னுடைய கிரவுண்ட் லெவல் இருக்கா இல்லையா, இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஜென்ரலா பிளிந்த் பீம் சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. பிளிந்த் பீம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், ஸோ ஃபவுண்டேஷன், இங்க ஒரு ஃபவுண்டேஷன், ஸோ அந்த மாதிரி இருக்கு சரியா. ஸோ இப்போ இங்க இருந்து என்னன்னா ஒரு 6 இன்ச், தட் இஸ் என்னது 6 அடியில ஆஃப் ஃபீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 காலத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பீம் போட்டிருப்பாங்க சரியா, ஒரு பீம் போட்டிருப்பாங்க. இதான் பிளிந்த் பீம் சொல்லி சொல்லுவாங்க சரியா. ஸோ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே உள்ளதை பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஒரு சில கேசஸ் ஆஃப் பில்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் லெவலுக்கு மேலே போடுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிரேடு பீம் சொல்லி சொல்லுவாங்க. கிரேடு பீம் சரியா, இதுக்கு பேர் பிளிந்த் பீம். சரிதான் பிளிந்து. ஸோ இந்த பிளிந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இடம் பாருங்க, பிளிந்து வந்து எனக்கு இப்படி இருக்கு, இந்த பிளிந்து லெவலை வச்சு என்ன பண்றாங்க ஹைட் ஆஃப் பிளிந்து. ஹைட் ஆஃப் பிளிந்துங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய என்னது மீன் ஷீல் லெவல்ல இருந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ என்னுடைய கிரவுண்ட் லெவல்ல இருந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து இது எனக்கு எவ்வளவு இதுல இருக்கு, அதே மாதிரி மீன் ஷீல் லெவல்ல இருந்து எவ்வளவு இருக்கு, ஸோ இப்படிங்கிறத பொறுத்து. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல வரும்போது எனக்கு என்ன ஆகும், ரோடு வந்து ஹைட் ஆகிட்டே வரும், ஹைட் ஆகிட்டே வரும், ஹைட் ஆகிட்டே வரும். அப்போ ஹைட் ஆகி வர எனக்கு பில்டிங் என்ன ஆயிரும், கீழே போயிடும் சரியா. அதனாலதான் என்னது ஹைட் ஆஃப் பிளிந்துங்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட பில்டிங்கோடைய லெவல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து எப்படி இருக்கு, கிரவுண்ட் லெவலை விட கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 1 ஃபீட் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரோடு போட்டாங்க அப்படின்னா பில்டிங் கீழே போயிடும். அப்போ மழை பெஞ்சுதான் தண்ணி ஃபுல் உள்ள வந்துடும். அப்போ வேல்யூ ஆஃப் த பில்டிங் வந்து என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்க, ரொம்ப முக்கியமான கன்சிடரேஷன் சரியா. இந்த ஹைட் ஆஃப் த பிளிந்துங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஹைட் ஆஃப் பில்டிங், திக்னஸ் ஆஃப் வாலு, நேச்சர் ஸ்ட்ரக்சர் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க லைட்டாக பார்த்து. ஹைட் ஆஃப் பிளிந்துங்கிறது கம்பல்சரியா இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் கேட்கறது பாசிபிள் இருக்கு. லொகேஷன் ஆஃப் பில்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். லொகேஷனுங்கிறது என்னது ஒரு பெரிய வந்து என்னது ஒரு ஸ்டார் சிட்டில இருக்கு, நமக்கு வந்து என்னது மெயின் ரோட்ஸ்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருக்குன்னா நமக்கு நல்ல வேல்யூ போகும். ஸோ அதே இது ரொம்ப என்னது ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு ரூரல் ஏரியா அப்படிங்கிற பட்சத்துல, ரூரல் ஏரியாங்கிற பட்சத்துல என்ன ஆகும், எக்ஸாக்டா எனக்கு வாட்டர் சப்ளை இருக்குமான்னு தெரியல, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குமான்னு தெரியல, பவர் சப்ளையோட ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரோடு ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் கன்சிடர் பண்ணும். அப்போ லொக்கேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஹைட் ஆஃப் பிளிந்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே மேஜர் பாயிண்ட். கொஸ்டின் ஒருவேளை வேல்யூவேஷன்ல இருந்து தியரட்டிக்கல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 2 பாயிண்ட் பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அப்புறம் வந்து டிமாண்டை பேஸ் பண்ணது இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க, லைட்டா பார்த்து. ஸோ மெயினா சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா 6% ஆஃப் தி கேபிட்டல் காஸ்ட். சரியா? 6% ஆஃப் கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் இஸ் கன்சிடர் அஸ் த ஆனுவல் ரெண்ட். ஒரு ஆனுவல் ரெண்டா ஒரு பில்டிங் எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வேல்யூ பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேல்யூவேஷன் அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு 6% ஆனுவல் ரெண்ட் வைப்பாங்க. ஸோ அதனாலதான் வேல்யூவேஷன் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பில்டிங்ல வந்து ஒரு ரெண்டு விடுறாந்தா கூட அந்த வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு இது பார்க்குறாங்க. ஒரு இது பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணும். ஸோ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்து சைட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாஃப் எல்லாம் வந்து அங்கே தங்க வைக்கணும். இப்போ அதுக்காண்டி ஒரு இடம் இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா டைரக்டா பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ பக்கத்துல எங்க பெரிய ஒரு பில்டிங் இருக்கு, நல்லா என்னது எல்லா வசதி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம், விசாரிச்சு. ஸோ அந்த பில்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை இயருக்கு எங்களுக்கு வேணும், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் போகும், 8 இயர்ஸ் போகும். ஸோ அப்போ 5 இயர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்னது ஒரு 2 சொல்லுவாங்க. ஸோ அந்த 2ங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறனால கவர்மெண்ட்லேருந்து அதை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் பண்ணிட்டு உங்களுடைய பில்டிங்கோடைய ப்ரெசன்ட் வேல்யூ இவ்வளோ, வேல்யூவேஷன் இவ்வளோ. சரிங்களா? ஸோ இதுக்கு 6% அதுக்குள்ள வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க. ஸோ என்னது அந்த 2 பே பண்ணுவாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கான்னு சொல்றாங்க. ஜென்ரலா 6% அப்படிங்கிறது ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுல என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு, ரெண்டல் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன், டைரக்ட் கம்பாரிஷன் வித் கேபிட்டல் வேல்யூ, வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட், வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், அப்புறம் டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன், டிப்ரிசியேஷன் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். சரிங்களா? இதுல இந்த டிப்ரிசியேஷன் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன்ங்கிறது அந்த ஃபார்முலா ஒன்று உண்டு. அந்த ஃபார்முலா மொத்தம் டைரக்டா கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதுல இன்னும் மாதிரி ஒரு இண்டிகேட்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. அந்த பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? மற்றதெல்லாம் தியரட்டிக்கல் தான், ஜென்ரலா கேட்டாலே நம்ம அடிச்சிடலாம். சரியா? அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெண்டல் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். ஸோ ரெண்டல் மெத்தட் நமக்கு தெரியும், பேர்லயே இருக்கு என்னது ரெண்ட். ஸோ அப்போ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இதுல ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இந்த இயர் பர்ச்சேஸ் சொல்லுவோம். இயர் பர்ச்சேஸ்னா ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா ஒரு சூட்டபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. அதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இயர் பர்ச்சேஸ். அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5% அப்படின்னா என்னுடைய இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னா 100/5. அப்போ எவ்வளோன்னா 20 இயர்ஸ். ஸோ 20 இயர்ஸுக்கு இது என்னது ஒர்த். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாங்க, இதான் என்னது இயர்ஸ் பர்ச்சேஸ். இவ்வளோ இயர்ஸுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த குவான்டிட்டிக்கு, இந்த குவான்டிட்டி ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ என்ன பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ 100/5 போட்டோம்னா என்ன இயர் கிடைக்குதோ தட் இஸ் என்னது இயர்ஸ் பர்ச்சேஸ். சரிங்களா? ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்னது, நெட் இன்கம். நெட் இன்கம் ஃப்ரம் த பில்டிங் இஸ் கால்குலேட்டிங் பை தான். ஏன்னா நெட்டுன்னு வந்துனால என்ன அர்த்தம், நம்ம அவுட் கோயிங் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம், அப்படிதானே? கிராஸ் ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் ரெண்ட்ல இருந்து நெட் ரெண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெட் ரெண்ட்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். கிராஸ் ரெண்ட் நான் வந்து ஒரு 10,000 வாங்குறேன், மாசம் 10,000 வாங்குறேன் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ரெண்டா. இது என்னோட கிராஸ் ரெண்ட். ஆனா மாசம் எனக்கு வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஒரு அமௌண்ட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ என்னோட நெட் ரெண்ட் எவ்வளோன்னா 9,000. சரியா? ஆக்சுவலா அந்த மெயின்டெனன்ஸ் யார் பண்ணணும், இருக்கிறவங்க தான் பண்ணணும். ஸோ அவங்க இருக்கனால தான் இந்த என்னது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு உண்டான சார்ஜ் ஆகுது. அப்போ அதை அவங்க தான் பண்ணணும், அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ராப்பரா, ஏன்னா அவங்க வீடு கிடையாது, அதனால அவங்க ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. இப்போ என்னோட பில்டிங், அப்போ நான் தான் ப்ராப்பரா வச்சுக்கணும். அப்படிங்கிறனால என்னது மொத்தமா அவன் தலையில ஏற்றி நம்ம வந்து கிராஸ் ரெண்டா வாங்கிட்டு ஸோ அதில் என்ன பண்ணிடுவேன், இந்த அமௌண்ட்டை மொத்தம் மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்கு நான் வச்சுக்குவேன். ஸோ இப்போ இது என்னது எனக்கு மைனஸ் தான். அப்போ இது நெட்டா என் கையில இருக்காது. கிராஸா எனக்கு மொத்தமா கிடைச்சா கூட தட் வில் பி டிடெக்டட் ஃப்ரம் மீ. ஸோ என்கிட்ட இருந்து அது அந்த அமௌண்ட் வெளியே போயிடும். ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னா என்னது நெட்டா என் கையில கிடைக்காத அமௌண்ட். ஸோ அதனால என்ன நெட்டுங்கிறது 9,000 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லையா? ஸோ இந்த கேஸ் நமக்கு தெரியும். ஸோ நெட் இன்கம். சரிங்களா? இந்த கேஸ் தான் இவங்க சொல்றாங்க, மற்றபடி வேற ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
டைரக்ட் கம்பாரிஷன் வித் கேபிட்டல் வேல்யூ. சரிங்களா? வென் ரெண்டல் வேல்யூ இஸ் நாட் நோ. சரிங்களா? ஒரு ரெண்டு எனக்கு தெரியல, ஒரு என்னது இதுக்கு எவ்வளவு ரெண்டு வேல்யூ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, வேல்யூவேஷன் நான் பண்ணல. இப்படிங்கிற பட்சத்துல எப்படி வேல்யூவேஷன் பண்ணலாம்? இப்போ ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங்கை வேல்யூவேஷன் பண்ணாதான் எனக்கு என்னது இவ்வளோ ப்ரெசன்ட் மார்க்கெட்ல இவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், அதுக்கு ரெண்டு ஃபிக்சேஷன் பண்ணேன், எவ்வளோ 6% ஆஃப் தட் வேல்யூ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஜென்ரலா. ஆனா எனக்கு என்னது வேல்யூவேஷனே பண்ணல, வேல்யூவேஷன்லாம் பண்ண முடியாது இப்படிங்கிற பட்சம், இப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்மியாவோ இல்லை வேல்யூவேஷன் பண்றதுக்கு நமக்கு பில்டிங் தரக்கூடிய ஒரு அனுமதிக்கல இந்த கண்டிஷனோ, இல்லை வேல்யூவேஷன் பண்ற லெவலுக்கு இந்த இதெல்லாம் ஒர்த்து கிடையாது, சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் இப்படிங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரெண்டு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல, என்னோட வேல்யூஷன் தெரியலங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ட் கம்பாரிஷன் வித் கேபிட்டல் வேல்யூ ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி லொக்காலிட்டி. ஸோ இப்போ இங்க ஒரு பில்டிங் இருக்கு, சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு 8 ஃப்ளோர் இருக்கு. அந்த 8 ஃப்ளோர்ல வந்து எனக்கு லிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு, லிஃப்ட்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பில்டிங்கோட வேல்யூ என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி பக்கத்துல வந்து என்னது ஒரு 8 ஃப்ளோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எட்டா அப்போ 4 ஃப்ளோருக்கு எவ்வளோன்னு பார்ப்பாங்க, அப்போ அதுக்கு டபுளா போட்டுக்குவாங்க. இல்லை வந்து ஒரு 16 ஃப்ளோர், சரிங்களா? நம்ம ஏரியாவில் தான் 16 ஃப்ளோர்லாம் கிடையாது, இல்லை மற்ற நிறைய ஏரியாவில் உண்டு. ஸோ அப்போ என்னது 16 ஃப்ளோர், 16 ஃப்ளோர்னா என்ன, அப்போ நம்ம 8 ஃப்ளோர் கம்பேர் பண்ணோம், அப்போ டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கம்பேரிஷன், இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்து, அதுவும் சேம் லொக்காலிட்டி நம்ம பக்கத்துலேயே இருக்கு, ஏன்னா இந்த ஃபிக்சர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம லொக்காலிட்டிலே எடுக்கணும். லொக்காலிட்டினா நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து, இந்த பில்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவை. ஸோ இப்போ அங்கேருந்து எடுத்து கம்பேர் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். இதுல இருந்து வேற கொஸ்டின் வர இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. when the rental value is not known which method is suitable to valuate the building அப்படின்னு கொஸ்டின் கேட்டுவாங்க. அப்போ டைரக்ட் கம்பாரிஷன் வித் கேபிட்டல் வேல்யூ. சரியா? இது ஆப்ஷன்ல வச்சுவாங்க. ஸோ வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எங்க சூட்டபிள், இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் எங்க சூட்டபிள்னு கேட்பாங்க. கமர்ஷியல். ஸோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கும் போது என்ன வந்துடும், ஹோட்டல் வந்துடும், ரெஸ்டாரண்ட் வந்துடும், ஷாப் வந்துடும், ஆஃபீஸ், மாலு, சினிமா, தேட்டர், இதெல்லாம். ஸோ இந்த வேல்யூவேஷன்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட்டை டிபெண்ட் பண்ணி. ஏன் அப்படின்னா இங்க வந்து இந்த இந்த பில்டிங்கோடைய பெரிய இன்கம் சோர்ஸே என்னதுதான். இப்போ ஒரு தேட்டர் அப்படின்னா வச்சுங்களேன், உதாரணத்துக்கு 2 தேட்டர் இருக்கு. ஒரு மெயின் ஜங்ஷன்ல ஒரு தேட்டர் இருக்கு, அங்க புது புது படமா இருக்கும். பேசக்கூடாது. ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வைங்களேன், பெரிய ஹோட்டல், நல்ல ஸ்டார் ஹோட்டல். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு வைங்களேன், அப்போ அந்த ஸ்டார் ஹோட்டல் வந்து எல்லாருமே வந்து தங்குவாங்க, பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வராங்க அப்படின்னு சொன்னா இங்கதான் தங்குவாங்க. ஸோ இப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கு. அதே அட் த சேம் டைம் இன்னொரு ஹோட்டல் இருக்கு, இதே மாதிரி தான், இதே மாதிரி இந்த பில்டிங் எப்படி இருக்கு இதே மாதிரி தான் இருக்கு, ஆனா அது ரொம்ப உள்ள இருக்கு. இப்போ பாத்தீங்களா, லொகேஷனை பொறுத்து வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்க. ரொம்ப உள்ள இருக்கு, தேடி பிடிச்சி வர்றதுக்கே கஷ்டம். ஆனா இது மெயின் ரோட்ல இருக்கு, வெளியே தெரியாம இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் ஏதாவது இந்த சிட்டிக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டு எதுக்காச்சும் வருவாங்க, ஏதாவது பர்பஸ்க்காண்டி. அப்போ வரும்போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல எங்க ஸ்டே பண்றது ஹோட்டல் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மெயின் ரோட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து ஸ்டே பண்ணுவோம். அப்போ இந்த ஹோட்டலோட இன்கம் அதிகம். ஆனா இன்னொன்னு இதே பிக்சர்ஸ்ல தான் இருக்கு, இதே எல்லா இதுலயும் தான் இருக்கு. ஆனா அங்க யாருமே போகல. ஏன் அப்படின்னா அது உள்ள போய் இருக்கு, லொகேஷன் உள்ள இருக்கு, போறதுக்கு டிஃபிகல்ட். ஸோ அதுக்கெல்லாம் போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, புதுசா வேற ஊர்ல இருந்து வந்தவங்க தேடி தேடிலாம் அலைய மாட்டாங்க. ஸோ விஐபிஸ்ங்கும் போது என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு நாள் பே பண்ண தயார், பக்கத்துல இருக்கா அவ்வளவுதான், நீட்டா இருக்கா இவ்வளவுதான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல என்ன ஆயிரும், அப்போ வேல்யூ அதிகம். எதுக்கு, எது நல்ல லொகேஷன்ல இருக்கோ, வெளியே தெரியாம இருக்கோ, அப்போ இதெல்லாம் பொறுத்து, இதை பொறுத்து தான். அப்போ கமர்ஷியல்ங்கிறது என்னன்னா வருமானம் வரக்கூடியது. அப்போ அந்த பில்டிங்கோட வேல்யூங்கிறது எதை டிபெண்ட் பண்ணதுன்னா ஒன்லி அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காசு, இல்ல நம்ம ரெசிடென்சியல் மாதிரி என்னது அதை பேஸ் பண்ணது கிடையாது. ஒரு ஃபீட்டுக்கு ரெசிடென்சியல் பில்டிங் அப்படின்னு சொன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு வேல்யூன்னு அர்த்தம். அது எல்லாமே ஜென்ரலா என்னதுதான், ரெசிடென்சியல் பில்டிங் அப்படின்னாலே 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லோக்கல் ஏரியாலாம் சொல்லுவாங்க, அந்த தச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. தச்சு இத்தனை தச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒரு தச்சுனா 2.25 அடி. ஸோ ஒரு தச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தச்சு வீடு எவ்வளவு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா
2 லட்சம் 3 லட்சம், புரியுதா? ஒரு தச்சு பொறுத்த வரைக்கும் 5 லட்சம். இந்த மாதிரி என்னது ஏரியாக்கு ஏரியா மாறும். ஒரு தச்சை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம், புரியுதா? தச்சுனா 2.25 அடி. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு அடி வீடு 2 லட்சம். இப்போ என்னுடைய வீடோடைய வித்து வந்து ஒரு 10 அடி இருக்கு அப்படின்னா இவ்வளோ. அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட்லயும் பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கு, சரியா? வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட். ஸோ இப்போ பெரிய ஒரு ஹோட்டல், அப்போ இந்த ஹோட்டல்ல வந்து இந்த ஹோட்டல் நான் இப்போ வாங்க போறேன், இல்லை ஒரு கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகுது, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வந்து யாரா வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரைவேட் கார்பரேட் வாங்க போறாங்க, இல்லை யாரா நான் வாங்க போறேன் அப்படின்னா அங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் எதை டிபெண்ட் பண்ணுது? இன்கம் சோர்ஸ். ஸோ அதனுடைய இல்ல தச்சு மீன்ஸ் சென்ட் கிடையாது. தச்சு மீன்ஸ் சென்ட் கிடையாது. சென்ட்டுங்கிறது ஸ்கொயர் மீட்டரை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஸ்கொயர் ஏரியாவை இண்டிகேட் பண்றது. தச்சுங்கிறது தச்சுங்கிறது என்ன அப்படின்னா 2.25 அடி, 2.75 ஃபீட்டை எப்படி 1 feet is equal to 12 inch சொல்றோம்ல, இதே மாதிரி 1 touch is equal to 2.75 feet சொல்லுவாங்க. 2.25 அடின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? தச்சுங்கிறது நிறைய லோக்கல் ஏரியால யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்க ஏரியாலாம் ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன், சரியா? ஆனா ஒரு தச்சுங்கிறது 2.25 அடி, சரிங்களா? ஸோ இப்போ வேல்யூஷன் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட். இப்போ கமர்ஷியல் பில்டிங்லாம் என்னது? அதுல வரக்கூடிய இன்கம் பேஸ் பண்ணி வேல்யூ மாறும். அதிகமான இன்கம் வரக்கூடிய பில்டிங் அதிகமா வேல்யூ போகும், சரி? அப்ப வேல்யூ எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்து நம்ம டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை, சரியா? ஸோ இதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் என்னது, அந்த வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டு என்னது நெட் இன்கம், எவ்வளோ நெட் இன்கம் வரும். ஏன்னா அதுவும் ஒரு கமர்ஷியல் பில்டிங்னா கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் சார்ஜ், சம் டிடக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணி இயர் பர்ச்சேஸோட எவ்வளோ இயர்ஸுக்கு இது ஒருத்துங்கிறது இது பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவ்வளோ இயர்ஸ் பர்ச்சேஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணா அவ்வளோ இயருக்கு எனக்கு கிடைச்சிடும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா? இப்போ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இதெல்லாம் கமர்ஷியல் கிடையாது, நான் கமர்ஷியல் அப்படிங்கும் போது என்னது காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்குவாங்க எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல ஒன்று சொல்றாங்க பாருங்க. இன் திஸ் கேஸ் நெசசரி டிப்ரிசியேஷன் அலோவ்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் அப்சோலன்ஸ் ஆர் கன்சிடர்ஸ். அப்சோலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சில இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த பெல்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. இப்போ நிறைய மக்கள் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. அப்போ என்னன்னா அது அப்சோல் ஆயிட்டுன்னு சொல்லி, அப்சோலன்ஸ்னா அந்த விஷயம் இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இல்லாம ஆயிட்டு. ஸோ இதே மாதிரி அப்சோலன்ஸ் அப்படின்னா பில்டிங்ல அப்சோலன்ஸ் அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தோன்னா அந்த வீட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மேலே வந்து இப்போ கேரளாலாம் பார்த்தோன்னா நிறைய இப்படி இருக்கும், ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும். ஆனா அதை காங்கிரீட் மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மாதிரி ஸ்லோப்பிங் ரூஃப் மாதிரி போட்டு ஒரு பில்டிங் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்லோப்பிங் ரூஃப்ல நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன யூஸ், இதுக்கு மேலே யாரும் போய் உட்கார முடியாது, சரியா? அதே இது காங்கிரீட்டா போட்டோம் அப்படின்னு சொன்னா, காங்கிரீட்டை போட்டு மேலே ஒரு காங்கிரீட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாவெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னது இன்னைக்கு அப்சலன்ஸ், இன்னைக்கு யாருமே இப்படிலாம் வந்து என்னது கூற மாதிரி பட்டல. இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே என்னது எல்லாருமே ஒரு பொருளாதார நெருக்கடிங்கிற நிலைமைக்கு வந்ததுன்னா எல்லாருமே இருக்கிற இடத்த எவ்வளோ ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும் தான் பார்க்குறாங்களே தவிர்த்து ரொம்ப அழகு பண்ணணும்னா யாருமே விரும்புறது இல்லை, சரியா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் கொஞ்சம் தெளிவாகும். டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூஸ். சரி, டெவலப்மெண்ட் மெத்தட்னா ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அண்டர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஸோ அதை பண்ணக்கூடிய வேல்யூவேஷன் டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க, ஒரு பெரிய பிளேஸ் இருக்கு, பெரிய பிளேஸ், அதை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிளாட்டா இருக்கு, சாரி பிளாட்ஸ், நம்பர் ஆஃப் பிளாட்ஸ். ஸோ நிறைய பிளாட்டா என்னது பிரிச்சு வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளாட்லாம் வந்து என்னது இப்போ ரோடு வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரோடு வரக்கூடிய ஏரியா ரோடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் டெவலப்மெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாட் ஒருத்தவங்க வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு இப்போ கரண்டா ரோடு இல்லை, பட் ஆஃப்டர் 5 years கம்பல்சரியா ரோடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மெயின் ஏரியாவா இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்னது நிறைய பேர் என்னது டக்குன்னு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து என்னது பக்கத்துல இன்னொரு பிளாட் இருக்கு, டக்குன்னு வாங்கி போடுவாங்க, இன்னொருத்தவங்க இப்படி எல்லாருமே பிளாட் வாங்கி போட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஏரியா வந்து என்னது நிறைய பேர் என்னது கன்ஜஸ்டடா
பிளாட்டை வாங்கினதுனால அந்த இடம் பாப்புலர் ஆயிடுது. அப்போ அங்கே கண்டிப்பாக என்னது ஒரு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக என்னது ஒரு ரோடு சர்வீஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஒரு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்து தான் ஆகணும். அப்போ இதெல்லாம் டெவலப்மெண்ட் பேஸ்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா, ப்ரொஃபைல் இருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, தியரிட்டிக்கல் கொஞ்சம் படிச்சு. நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். நான் மெயினாக அந்த கேட்குற மாதிரி உள்ள அப்ஜெக்டிவ் டைப்ல உள்ளது மட்டும் சொல்கிறேன். மற்றெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் அவுட் மாதிரி த்ரூ அவுட் பண்ணி ரீட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரியாக கொஸ்டின் கேட்பான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பில்டிங்கை வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்டை ஒரு பில்டிங்கை 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம அப்படி நம்மளோட டிஓடி அந்த ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கில் எப்படி இருக்கும், ஸோ அதே கண்டென்ட் தான் நமக்கு நம்ம நோட்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி இதே கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. அப்போ வால்ஸ்லாம் ஒரு செக்டாரு, ரூஃப்லாம் ஒரு செக்டாரு, ஃப்ளோர்லாம் ஒரு செக்டாரு, டோர் அண்ட் விண்டோலாம் ஒரு செக்டார். ஸோ இந்த 4 கேஸாக தான் பிரிச்சுவாங்க. சரிங்களா? ஸோ டிப்ரிசியேஷன் மெத்தடில் வாலு, ரூஃபு, ஃப்ளோரு. சரியா? பாருங்க, இதில் வந்து பீமு, காலம் இப்படிலாம் எடுக்கல, அதெல்லாம் கன்சிடரேஷனே எடுக்கல. ஆனால் மெயின் சர்ஃபேஸ் ஏரியா ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. சரியா? வாலு பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா, ரூஃபு, ஃப்ளோரு, அப்புறம் டோரு, விண்டோ. இதெல்லாம் அந்த காலம்லாம் பார்த்தோன்னா சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி வரும், வராது. ஒரு என்னது லென்த் பிரெத்து ஹைட்டு மொத்தம் அதிகமாக போயிடும். அதே மாதிரி பீம் பார்த்தோன்னா என்னது பிரெத்து டெப்த்து லென்த் மொத்தம் லென்த் ஆஃப் பீம் மொத்தம் அதிகமாக போயிடும். ஸோ அப்போ என்னது ஒன் டைமென்ஷனில் ஹெவியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஸ்லெண்டர் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இங்கே எதை எடுத்திருக்காங்க, டிப்ரிசியேஷன் மெத்தடில் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா பேஸ்டு கண்டிஷன்ஸ், வாலு, ரூஃபு, ஃப்ளோரு, டோர் அண்ட் விண்டோ. ஸோ இதை பேஸ் பண்ணி 4 பார்ட்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் உள்ள அந்த டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிப்ரிசியேஷன் மெத்தட். ஸோ டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரெக்டாக அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இஸ் ஈக்குவல் டு பி இன்டு 100 மைனஸ் ஆர்டி, 100 மைனஸ் ஆர்டி டிவைடட் பை 100 ஹோல் பவர். சரியா? ஸோ எதை கேன்சல் அவுட் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்னது 1 மைனஸ் ஆர்டி டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என் இப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த 100 டிவைடட் பை 100. சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் சேர்த்து தான் 100 போட்டுருக்காங்க. 100 பை 100 1 ஆயிரும். ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஃபார்முலாவை சின்னதாக மாற்றி கொடுத்தேன்னா கரெக்டாக பார்த்துக்கும். சரியா? ஸோ இப்போ இதில் பிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பில்டிங். சரியா? டிப்ரிசியேஷன் அப்படின்னா ஒரு பில்டிங்கோட வேல்யூ எவ்வளோ குறைஞ்சிருக்கு. சரி, எவ்வளோ குறையும், அதான் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஏன்னா இப்போ ப்ரெசென்ட் அந்த வேல்யூ இருக்கு, பட் இந்த பில்டிங் வந்து டிப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்படிங்கிறது தான் டிப்ரிசியேஷன் வேல்யூஷன் சொல்லுவாங்க. டிப்ரிசியேட்டட் வேல்யூஷன் மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ பினா 100 மைனஸ் ஆர் இன்டு டி. ஆறுங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா ரேட் ஆஃப் என்னது எவ்வளோ ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது. டிங்கிறது என்னன்னா டிப்ரிசியேஷன். ஸோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா டிப்ரிசியேஷன் டிவைடட் பை 100 இன்டு ஹோல் பவர். சரியா? ஸோ நம்ம அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லாம் பண்ணுற மாதிரி சேம் கண்டிஷன். ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஸோ என்னது அரித்மெட்டிக் இங்கிலீஷ் மெத்தட், ரெண்டாவது ஜியாமெட்ரிக்கல் இங்கிலீஷ் மெத்தட்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அந்த ஜியாமெட்ரிக்கல் இங்கிலீஷ் மெத்தட் சேம் இதே கண்டிஷன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் தான். 1 மைனஸ் ஆர்டி பை 100 த ஹோல் பவர் என். ஸோ அப்படிங்கிற கேஸில் தான் என்ன பண்ணுவோம் படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி கேஸ் தான் இதுவும். சரியா? அப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த ஆர் இன்டு டி, ரேட் இன்டு டிப்ரிசியேஷன். சரியா? ஸோ ரேட் இன்டு டிப்ரிசியேஷன். ஸோ இங்க நல்லா கவனிச்சுங்க, இது டிப்ரிசியேஷனோட வேல்யூ. ஆனா ஆறுங்கிறது என்னன்னா ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன். ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எவ்வளோ ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எனக்கு ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து ஆர் இன்டு டியை போட்டு, ஆர் இன்டு டி இந்த ரெண்டையும் சேர்த்து, ஆர் அண்ட் டி இந்த ரெண்டையும் கம்பைண்டா சேர்த்து ஒரு டேம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நோட்ஸ்ல அது இல்லை, டிப்ளமோ புக்லயும் அது இருக்காது. ஆனால் அது பார்த்துங்க. சரியா? பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆறு டி இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே டேமா என்ன சொல்லுவாங்கன்னா பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன். ஏன்னா அந்த ரேட்டு அண்ட் டிப்ரிசியேஷன் இந்த ரெண்டையும் வந்து டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு வந்து என்னதுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ்ங்கிறது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதான் பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன் இப்படியே சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது அந்த கண்டிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எவ்வளோ லைஃப் பீரியட் ஆஃப் பில்டிங் ஏற்ற மாதிரி அது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? 100 இயர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஒன்று இந்த ஃபார்முலா கேட்கலாம். சரியா? ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னது, இது கேட்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் ஃபிக்சேஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லை ஆர் இன்டு டி, ஆர்டி வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னே கேட்கலாம். 100, 75, 50, 25, 20. சரிங்களா? 1 பாருங்க 2,
ஸோ 4 5 3 மட்டும் இல்லை, அந்த 3 இங்கே போயிட்டு சரியா. ஸோ அப்போ நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். 1 ஸோ ஒரு கேப் மட்டும் விட்டுருக்கோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து என்னது 2 4 5 சரியா. அந்த 3 மட்டும் இல்லை, அதனால அது சின்ன ஒரு சேஞ்சு 1.3. அப்போ 1.32 4 5 1.32 4 5. ஸோ இங்கே பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. 100 25 குறைச்சிருங்க, 25 குறைச்சிருங்க, 25 குறைச்சிருங்க, ஃபைனலாக 20 சரியா. ஸோ தெளிவாக படிச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நியூமரிக்கல் கொஸ்டின் எங்கெல்லாம் இந்த மாதிரி வேல்யூ பாக்ஸஸ் வருதோ கம்பல்சரியா மக்கப் பண்ணிட்டு கண்டிப்பா கொஸ்டின் வரும் சரியா. எல்லா பாக்ஸையும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின். அப்போ 100 75 50 25 20 சரியா. 1 1.3 2 அப்புறம் 4 5 சரியா. கொஞ்சம் தெளிவா பார்த்து. ஸோ இது வேல்யூவேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்டு. ஸோ ரெண்டு ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்டு எவ்வளோ பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னாச்சு சரியா. ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்ட். ஸோ ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு வேல்யூவேஷன்லாம் எடுத்தாங்க. ஸோ ஒரு பில்டிங்கோட வேல்யூவேஷன் பண்ணியாச்சு, இவ்வளோ வேல்யூ வருது. அப்போ அந்த வேல்யூலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சர்டன் பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் என்னன்னா ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்ட் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா இதில் ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று படிக்கணும். இந்த ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்டுங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி கேட்பாங்க. கேபிட்டல் காஸ்ட் அண்ட் ஆல் பாசிபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் அவுட் கோயிங்ஸ். அவுட் கோயிங்ஸும் சேர்த்தது தான் சரிங்களா. எனக்கு என்னெல்லாம் அவுட் கோயிங் ஆகுமோ, என்னென்னலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா என் கையிலேருந்து செலவாகுமோ இதையும் சேர்த்து இந்த மாதிரி இப்போ டோட்டல் காஸ்ட்ல இருந்து சம் பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் என்னன்னா ஃபிக்சேஷன் ஆஃப் ரெண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓனர் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா 2% ஹையர் என்னது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 2% அதிகமாக ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னது டு கவர் அப் தி ரிஸ்க் ஆஃப் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு சரியா, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, ஆனால் சம் ரிஸ்க் இருக்கலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க, பட் அந்த கேஸில் வந்து ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம்னா சரியா, இப்படி புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பில்டிங் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா அதில் ஒரு லேபர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ல ஏதோ என்னது சம் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாதனால என்ன பண்ணிடலாம், அவர் கீழே வந்து இறந்துடலாம். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிரும், இது ஒரு பெரிய ஒரு கேஸ் ஆகும். ஸோ இது ஒரு ரிஸ்க் ஆயிடும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னு சொன்னால் மென்டாலிட்டி சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஒர்க் பண்ணுற லேபர் எல்லாம் முதல்ல பயப்படுவாங்க. ஏன் அப்படி, நம்ம கூட இவ்வளோ நாளாக இருந்த ஒருத்தர் என்னது இப்படி விழுந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பெயிண்ட் ஒர்க் பண்ணுறாங்க சுற்றி. ஸோ பில்டிங் எக்ஸ்டீரியர்ல இருந்து பெயிண்ட் ஒர்க்கிங்கோ அப்படி இல்லை பிளாஸ்டரிங் ஒர்க்கோ பண்ணிட்டு இருக்கான். அதுல இருந்து ஒருத்தர் என்னது அந்த சேஃப்டி பெல்ட்டோ இல்லை அந்த ரோப்பு போட்டு இறங்குறதோ அது ஏதோ அத்து விழுந்து இல்லை சேஃப்டி இல்லாமல் கீழே வந்து இறந்துட்டாருன்னா என்ன ஆகும். ஸோ சுற்றி பெயிண்ட் அடிக்கூடிய இன்னொரு 10 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன ஆயிரும், காசுனாலும் வேண்டாம்பா, எனக்கு வேலைனாலும் வேண்டாம்பா, உயிர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பேக் அடிச்சிடுவாங்க. பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டாங்க. சரி, அந்த அழிச்சிலே இருப்போம். ஸோ இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ரியலா நடக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி கேஸ்ல இருப்பாங்க. ஸோ அதுல அந்த 10 பேர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 பேர் பார்ப்பாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன், வேற வழியில போய் தான் ஆகணும், உயிரை போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 5 பேர் ரிட்டர்ன் வேலைக்கு வந்துருவாங்க. ஆனா இன்னொரு 5 பேர் அதே பயத்திலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு 2 பேர் பயந்து வருவாங்க. ஒரு 3 பேர் என்னாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போயிருக்கேன், இது ரிஸ்கியான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி என்னன்னா என்னோட ஒர்க்கு நடக்கக்கூடிய அந்த என்னது அந்த ஒர்க் ஆஃப் ப்ராக்ரஸ் வந்து என்ன கட் ஆயிடும். ரெண்டாவது, இந்த போயிட்டு பேக் அடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு வந்தாங்க தெரியுமா, இவங்க திரும்ப வந்தா கூட ரொம்ப சேஃப்டியா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கவனம் எடுத்து ஒர்க் ப்ராக்ரஸ் கம்மியா தான் ஆகும். ஒர்க் ப்ராக்ரஸ் இருக்கும், பட் த ரேட் ஆஃப் ப்ராக்ரஸ் என்ன கம்மியாகும், டல் ஆயிடும். ஏன்னா அவன் இப்போ என்ன பண்ணுவான்னா தான் மேலதான் கவனம் செலுத்துவான், ஒர்க்கு மேல ஃபோக்கஸ் அவனுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியா டக்குன்னு இன்னைக்கு இவ்வளவு ஒர்க்கை முடிச்சிடன்பா, சீக்கிரம் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தணும் இப்படின்னு ஒர்க்கை முடிச்சுட்டு போகணுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இல்லை, ஒர்க்கு கம்மியானதான் பரவாயில்லப்பா நான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைங்கன்னா அப்போ ஒர்க் ப்ராக்ரஸ் கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா ஃபேக்டரியும் எடுத்துக்கிட்டா ஒரு 1 இயர்ல முடிய வேண்டிய ப்ராஜெக்ட் 2 வருஷம் ஆயிடும். ஸோ இதோட மட்டும் இல்லை, ஒருத்தர் இறந்தாரா இல்லையா அதுக்கு வந்து என்னது கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இறந்தவருக்கு நான் என்னது இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கும், அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இது பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2% ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது நான் சொன்னது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கேஸில் நான் சொன்னேன் எக்ஸாம்பிள். இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன மைனர் கேசஸ் ஆஃப் ப்ராப்ளமும் இருக்கு. சரியா? இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து ஒரு ஒரு மேஜர் கிரைட்டீரியால இந்த மாதிரி பாசிபிலிட்டி. அப்போ ஒரு 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 சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு டெத்து, சரிங்களா, சின்ன சொல்லக்கூடாது சார், ஒரு டெத் ஒன்று நடக்கும்போது அப்போ அதில் எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் அஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கு எப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, அப்போ அதனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு, வித் மெட்டீரியல்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, வித் மேன் பவர் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கேசஸ்லாம் என்னது கன்சிடர் பண்ணும். இந்த கிராஸ் ரெண்ட்னா நெட் ரெண்ட் ப்ளஸ் அவுட் கோயிங் இதெல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ அதை 12 டிவைட் பண்ணிட்டோன்னா ஒரு மந்த்துக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். ரொம்ப ஒரு ஜென்ரலாக சொல்கிறாங்க, தெரியாது. சரிங்களா? ஸோ இன் ரீசன்ட் டே அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 12% மே பி ரீசனபிள் ஒன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பில்டிங். சரிங்களா? ஒரு ஒரு பில்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா 12% இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட் என்ன ரீசனபிள். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி 6%, ஒன்லி 6% தான் தரும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக அவங்க சொல்லக்கூடியது. சரிங்களா? இல்லை இந்த டைப்ஸ் ஆஃப் ரெண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்டு, சரியா, ஸ்டாண்டர்ட் ரெண்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபேர் ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் பெரிய லெவலில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் லைட்டாக பார்த்துங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கூட ஒரு தடவை த்ரூ அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இந்த இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இது நமக்கு நோட்ஸ்லேயும் பின்னாடி இருக்குது, சிலபஸ்லேயும் பின்னாடி வச்சுருப்பான். எஸ்டிமேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. சரியா? அப்போ எஸ்டிமேஷன் நமக்கு தெரியும், டிட்டர்மினிங் ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் தி என்னது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் எடுக்கிறோம் எஸ்டிமேட்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் நெசசிட்டி ஆஃப் எஸ்டிமேட்லாம் உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் என்னது நான் பில்லு, குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் அதை பேஸ் பண்ணி தான் பில் இருக்கும். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும். மெட்டீரியல் ஒரு அமௌண்ட்டு, ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட் ஆகும். சரியா? ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூல், ஆனால் அந்த எஸ்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெடியூல். அப்போ என்னென்ன டைம் பீரியடில் என்னென்ன ஒர்க்கை நான் இன்வால்வ் பண்ணேன்னா என்னது எவ்வளோ அமௌண்ட் நான் இவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் பண்ணி இந்தந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் ரிலீஸை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ அமௌண்ட் இவங்களுக்கு பில் கிளியர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க்கை மூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் பில் கிளியர் பண்ணும், 10 லட்சம் பண்ண மாட்டாங்க, 2 லட்சம் தான் பண்ணுவாங்க, 5 லட்சம் தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த 5 லட்சத்தை வச்சு அடுத்து என்ன ஒர்க்கை வந்து மூவ் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னொரு இடத்துல ஒர்க்கு முடிச்சிருப்போம், அங்கே பெயிண்டிங் இந்த 5 லட்சத்தை வச்சு பெயிண்டிங் பண்ணுறதா பண்ணிடலாம். இப்படின்னா அந்த ஒர்க்கை இன்வால்வ் பண்ணலாம். ஸோ ஆனால் ஒரு பெரிய ஒர்க் இருக்கு, மேஜர் டாஸ்க் இருக்கு. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியாது, இவங்க தர 5 லட்சத்தை வச்சு நான் இது இந்த ஒர்க்கை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2 நாள்ல அந்த 5 லட்சம் காலி ஆயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்னால் மூவ் பண்ண முடியாது, அவ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அதனால என்னது என்னுடைய டோட்டல் எஸ்டிமேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்கு, அப்ட்ராக்ட் வந்து என்னது எதுக்கடுத்து எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ பில்லு, இவ்வளோ பில்லு வரும், இந்தந்த அமௌண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் ரிலீஸை பேஸ் பண்ணி ஷெடியூல் போடுவாங்க. பிளானிங் இன்ஜினியர்ஸ்னு சொல்லி இருப்பாங்களா இல்லையா? ஸோ இந்த பிரைமோரா, எம்எஸ் ப்ராஜெக்ட், ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளானிங் இன்ஜினியர் இருப்பான், அவங்களோட வேலை என்னது ஷெடியூல். ஆஸ் பர் த ஷெடியூல் ஒர்க்கு போயிட்டு இருக்கா இல்லையா, எங்கேயாவது டிலே ஆகுதா, என்ன பிரச்சனை, அப்போ இது டிலே ஆனால் பின்னாடி என்னென்ன ஒர்க்லாம் டிலே ஆகும். அப்போ அதை நான் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்னது எக்ஸ்ட்ரா மேன் பவர் நான் கொடுக்கணுமா, ஓகே, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கொடுக்கணுமா, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி என்னது அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க. நம்ம டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்லாம் சிபிஎம்ல படிச்சிருவோம். இப்போ இன்டைரக்ட் காஸ்ட்னு வரும்போது என்ன ஆகும், ரொம்ப ஆள் இழுத்துரும். அப்போ இன்டைரக்டா என்னது லேபர் சார்ஜ்லாம் அதிகமாக போயிடும். அப்போ இன்டைரக்ட் காஸ்ட்டுங்கிறது எனக்கு என்ன ஆயிரும், ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லாத ஒன்றா போயிடும், லாஸ் ஆயிரும். அந்த மாதிரி கேஸ்லாம் சொல்கிறோம். சரிங்களா? கண்ட்ரோல் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ எஸ்டிமேஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டுனா இவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது, இவ்வளோ க்ரோர் ஆகுது, இவ்வளோலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் குறைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து இன்னும் கிரேட் ஆஃப் காங்கிரீட் போட்டால் போதும். நீங்கள் ஏன் M35 போடுறீங்க, தெர் இஸ் நோ நீட், M30 மட்டும் போடுங்க. சரிங்களாண்ணா? M30 போதும். இட் இஸ் மோர் தென் எனஃப் டு என்னது டு பியர் த லோட். ஸோ லோடை பியர் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. M30 கிரேட் மட்டும் போடுங்க. அப்போ கிரேடை குறைச்சிட்டேன், அப்போ காஸ்ட்டை கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணி இவ்வளோ திக்னஸ் ஆஃப் பிளாஸ்டரிங் பண்ணிக்கலாம், நோ நீட், இவ்வளோ பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ திக்னஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டெப்த் பிசிசி போடுறீங்களா, அவ்வளோலாம் போட வேண்டாம், கம்மி பண்ணிங்க. அப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பண்ணலாம், ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்டிச்சர் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால்
அதை எப்படி மினிமைஸ் பண்றது, குறைக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு நான் பிளான் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி லேபர் ரெக்யர்மெண்ட். ஸோ எல்லாத்தையும் பொறுத்து லேபர் ரெக்யர்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டு கெட் த பெர்மிஷன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் பை லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், பிரிட்ஜ் பண்றோம், இல்லை ஒரு ரோடு ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவுடைய லோக்கல் அத்தாரிட்டிஸ் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னா டீல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அவங்கள்ட்ட இந்த டோட்டல் எஸ்டிமேட்டிங், ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் போனாலே உங்க ப்ராஜெக்டோட எஸ்டிமேட் எவ்வளோன்னு பேசுவாங்க. இப்போ எஸ்டிமேட் இவ்வளோ அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்போது இவ்வளோ எஸ்டிமேட் அடிக்கும். அப்போ இவ்வளோ எஸ்டிமேட்டா, ஸோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இவ்வளோ எஸ்டிமேட்டா, சரி எனக்கு ஒரு 2% தந்துருங்க, சரியா எனக்கு ஒரு 2% தந்துருங்க, ஒரு கேன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த தாண்டிக்கு இவ்வளோ க்ரோர் கணக்கில் இருக்கும். 2%ங்கும் போது எவ்வளோ வரும், லட்சக்கணக்கில் வரும். சரியா? அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் தவறுகள்லாம் நடக்கிறது கூட நம்ம கண் கூட பார்க்க முடியுதா இல்லையா? இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கேசஸ் தான். சரியா? இதான் எஸ்டிமேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, ரைட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. பேங்க் லோன் மெயினாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த எஸ்டிமேட் வச்சு தான் பேங்க் லோன்லாம் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேர் எஸ்டிமேஷன். சரிங்களா? ஒரு எஸ்டிமேஷன் பண்றது அது எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதான் நம்ம வந்து என்னது பாயிண்டா சொல்லியிருப்பாங்க, நீங்க பாத்துங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு எஸ்டிமேஷன் பண்றதுதான் நமக்கு என்னது ஒரு ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் பில்டிங்கை நமக்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு பில்டிங்கை நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம விற்க முடியும், செல்லிங் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக எஸ்டிமேட் பண்றது தான் அது நமக்கு நல்லது. தப்பா எஸ்டிமேட் பண்ணா நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. குவான்டிட்டி சர்வேயர்னா யாருன்னு நமக்கு தெரியும். குவான்டிட்டி சர்வேயர்னா இது எஸ்டிமேஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னது குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், என்னென்ன மெட்டீரியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப், இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர், இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் டன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் குவிண்டால், இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி. ஸோ என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டோ அந்தந்த யூனிட்டுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தேவைன்னு சொல்லிடுவாங்க. வித் அதனுடைய யூனிட் ரேட்டு மல்டிப்ளை பண்ணி இவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வருது. ஸோ இப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் குவான்டிட்டி சர்வே. நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் குவான்டிட்டி சர்வேங்கிறது. நல்ல ஒரு அழகான ஒரு டிபார்ட்மெண்ட். பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஒரி பிடிச்ச ஃபீல்டு கிடையாது. டிராயிங் தந்துருவாங்க, டேட்டா புக் இருக்கும், என்னென்ன அமௌண்ட்டு இவ்வளோ குவான்டிட்டி, அழகாக என்ன பண்ணலாம், ஒரு நீட்டாக ஒர்க் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ ஒரு குட் குவான்டிட்டி சர்வேயர் அப்படின்னா அவனோட குவாலிட்டி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மெஷரிங் அண்ட் பில்லிங்ல அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் மெயினா. ஸோ அதே மாதிரி என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜில அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரியா? ஏன்னா அந்தந்த மெத்தடை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு மாதிரி காஸ்ட் ஆகும். சரியா? ஒரே ஒர்க்கை மெத்தட் ஏல பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு காஸ்ட் ஆகும். அதே மெத்தட் பில பண்ணா இன்னொரு காஸ்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து காஸ்ட்டை வந்து எந்த மெத்தட்ல பண்ணி, இப்போ இங்க வந்து காஸ்ட் இம்பார்ட்டண்டா இல்ல வந்து என்னது எனக்கு வந்து என்னது ஒரு வே ஆஃப் ஒர்க். கேக்குதா? இப்போ இந்த மாதிரி கேசஸ் தான் சொல்றாங்க. ஸோ இதே இதுல என்னது கால்குலேஷன் அக்யூரேசியா இருக்கணும், அதே மாதிரி டிராயிங் நாலேஜ் கம்ப்ளீட்டா இருக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னது குட் எக்ஸிகியூஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி காமன் சென்ஸ் இதெல்லாம் சொல்றது ஸ்கில். ஓகேங்களா? ஸோ இதான் சொல்றாங்க ரெக்யூர்மெண்ட்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் குட் குவான்டிட்டி சர்வேயர் இதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் வந்து என்னது மெயினாக வந்து என்னது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி சர்வேயர். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, லைட்டாக பார்த்துங்க. ஸோ இதான் நம்மளோட கிளாஸஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணது. இன்னைக்கு பார்த்தது எல்லாமே தியரிட்டிக்கல் தான். மெயினாக இந்த வேல்யூவேஷன் பார்த்தோம். அதில் வந்து இந்த டிப்ரிஷியேட்டட் வேல்யூ மெத்தடு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சரியா? மற்றபடி ரெண்டல் மெத்தடுங்கிறது அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா?
கொஞ்சம் லைட்டாக பார்த்துங்க. நம்ம ஃபர்தர் கம்மிங் கிளாஸஸில் கொஞ்சம் வந்து என்னது இந்த நியூமரிக்கல் கேட்ட கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, ஸோ அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்கு. சம் டேட்டாலாம் கேட்பாங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் இதுக்கு வைக்கணும், எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு எவ்வளோ வைக்கணும், ஸோ அதே மாதிரி வந்து பிளம்பிங் சிஸ்டத்துக்கு எவ்வளோ வைக்கணும், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டா கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்னது பார்ப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.